KineMaster application open பண்ண பிறகு கீழ உள்ள create option வந்து click பண்ணிட்டு மேலே உள்ள new project option வந்து click பண்ணி aspect ratioல செகண்டா உள்ள 9:16 அந்த ratio வந்து select பண்ணிட்டு கீழ உள்ள create option வந்து click பண்ணிருங்க. Create option வந்து click பண்ண பிறகு KineMasterலயே ஃபர்ஸ்டா images option இருக்கும். அதை வந்து click பண்ணி black color background image வந்து select பண்ணிட்டு மேலே உள்ள int option கொடுத்து back வந்துருங்க. Back வந்த பிறகு இந்த background picture நீங்க எவ்வளவு வீடியோ ரெடி பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயர்ல ஒரு மீடியால வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த split screen ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி full screen வந்து கொடுத்துட்டு உங்களோட பிக்சரை மேலே கீழ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்ட்டா சென்டர்ல வந்து வச்சிட்டு உங்களோட பிக்சர் அப்படியே நீங்க வீடியோ ஃபுல்லா ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்க ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்க ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயர்ல ஒரு மீடியால வந்துட்டு இப்போ இந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி full screen வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜ் நான் அப்படியே வீடியோ ஃபுல்லா ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்க ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயர்ல ஒரு மீடியால வந்துட்டு அடுத்ததா பாத்தீங்க அப்படினா நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து ஸ்க்ரோல் பண்றேன். இந்த ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி full screen வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி green கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேல உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நீங்க செலக்ட் பண்ண greenல கரெக்ட்டா ரிமூவ் ஆனா மேல உள்ள பயனும் கீழ உள்ள பயனும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணீங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா ரிமூவ் பண்ணீங்க. இப்போ நான் 30க்கு 30 அப்படின்றத செட் பண்ணிருக்கேன். 31 30 கரெக்ட்டா தான் ரிமூவ் ஆயிருக்கு. அந்த green கலர் லைட்டா தெரியுது. பேக் வந்துட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த அட்ஜஸ்ட்மென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. லாஸ்டா அச்சீவ் அப்படின்றதும் இத வந்து கிளிக் பண்ணி கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயர்ல ஒரு மீடியால வந்துட்டு அடுத்ததா நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து ஸ்க்ரோல் பண்றேன். இந்த ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி full screen வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த blending ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டர்ல வந்துட்டு உங்களோட BGM வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த BGM வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது. எனக்கு தேவை அப்படின்றதனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துறேன். அடுத்ததா லேயரை கிளிக் பண்ணி லேயர்ல ஒரு மீடியால வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி full screen வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜ் நம்ம வீடியோ ஃபுல்லா ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 7 செகண்டுக்கு தான் ரெடி பண்ண போறோம். அதனால இந்த அளவுக்கு வந்துட்டு மேலே உள்ள நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாவில் எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடிஞ்சது உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.